ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்ம என்ன நோக்கத்திற்காக நாம உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எபேசி 2:10 வாசிக்கிறோம். தேவன் நாம் நற்கிரிகளை செய்யும்படியாக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நற்கிரிகளை செய்வதற்கு ஆயத்தமாக அவர் அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எபேசி 2:10 வாசிக்கிறோம். சில வேளை நாம் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய, நற்கிரிகள் செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கலாம். ஆனால் அந்த வேலையில் நம்மளுக்கே தேவைகள் இருக்கலாம். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதபடி இருக்கலாம். அந்த நேரத்திலும் கூட தேவன் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு நம்முடைய கைகளை பலப்படுத்தி அவர்களுக்கு நற்கிரிகளை செய்வதற்கு, அவர் மற்றவருடைய தேவைகளை நாம் சந்திப்பதற்கு அவர் அதற்கான தேவைகளை நமக்கு சந்தித்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஸோ நம்முடைய கைகளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்முடைய கைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். 2 Corinthians 9:8 வாசிக்கிறோம். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரிகளையும் பெறுகிறவர்களா இருக்கும்படி தேவன் கொடுத்த சகலவித கிருபையை பெருகிற வல்லவரா இருக்கிறார். ஆமென் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் கையில் அவர் பணத்தை கொடுக்கிறார். உங்கள் கையில் அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் உங்களை பழக்குவிக்கிற தேவனாயிருக்கிறார். முதலாவது, தேவன் நம்ம சிருஷ்டித்த நோக்கம் நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அரும்பா பிரகாசிக்க கிடவதில் வசனத்தின்படி நம் நற்கிரிகளை செய்யும் பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அந்த நற்கிரிகளை செய்யும் பொழுது அநேகர் கிறிஸ்துவண்டை அவர்கள் வருவார்கள். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை அவர்கள் உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவண்டை அவர்கள் வருவார்கள். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கிடைத்த சமயத்திற்கு தக்கதாய் நாம் நம்முடைய விசுவாச குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை சில வேளையில நம்ம கையில பணம் இருக்கும், நம்ம கைகளை நன்மை செய்ய திராணி இருக்கும். அந்த நேரத்துல மற்றவங்ககிட்ட போய் இன்னைக்கு என்னால செய்ய முடியாது, நாளைக்கு பண்றேன் அப்படி சொல்லி நம்ம அவங்களை போஸ்ட்போன் பண்ணாதபடி, நீதிமொழிகள் 3ஆவதுல வாசிக்க நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது செய்யாமல் விடாதே என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். நன்மை செய்யாமல் போனால் அது வாசற்படியில படுத்திருக்கும் என்று நாம் யாக்கோபுல வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேலையில மற்றவர்களுக்கு நன்மை செய்ய இந்த வேலையை நாம் அழிந்திருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு நாம் நன்மை செய்ய, விசுவாச குடும்பத்தார், கஷ்டப்படுகிற விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய, இதற்காகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி நாம் கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை தெரசா அம்மா பத்தி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவா இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் சேவை பண்ணி எவ்வளவா நற்கிரிகளை செய்ததன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் பிரதிபலித்ததை பார்க்கிறோம். அவர்கள் செய்த காரியங்களை யாராலும் செய்ய முடியாது. அவர்கள் அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்த நிமித்தமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நாமும் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்ய தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஆமீன். நாம் சிறியவர்கள், எளிமைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுகிற மக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அதை நம் தேவனுக்கே செய்கிறோம். வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது, போகும்போது, கஷ்டப்படுகிற வியாதி படுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அல்லது கர்த்தரை அறியாத பிள்ளைகளை பார்த்து விசாரித்து அவர்களுக்கு நாம் நன்மை செய்து அவர்களுக்கு ஜெபித்து வரும் பொழுது அது கர்த்தருக்கே நாம் நன்மை செய்கிறோம். ஆமேன். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய கைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, என் கைகளை நீர் பலப்படுத்தும். நான் என்னால முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய கரத்தில் நம் கைகளை அர்ப்பணிப்போமாக, நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போமாக. அநேக நேரத்தில் நம்மகிட்ட பணம் இருந்தா கூட மற்றவங்களுக்கு செய்ய மனதில்லாதல் போகிறது. அப்படி இல்லாதபடி நம்முடைய கைகளை தாராளமாய் எளியவர்களுக்கு திறப்போம். நம்முடைய கைகளை தாராளமா ஏழை எளிய மக்களுக்கு திறப்போம். கஷ்டப்படுகிற விசுவாச குடும்பத்தாருக்கு திறப்போம். நாம் சில வேளைகள்ல மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற ஆறுதல்கள் கூட, மற்றவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி நாம் ஆறுதல் படுத்தும் போதுமா கூட நாம் நற்கிரிகளை செய்கிறோம். ஆமேன். மற்றவர்கள் நம்மிடத்தில் காரியங்களை சொல்லும் பொழுது நாம் அவர்களை குற்றப்படுத்தாதபடி நாம் அவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துற நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவர்களும் கிறிஸ்துவுக்கு பலப்பட்டு அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். கர்த்தருக்குள்ள பலனடைவார்கள். இப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளால் முடிந்த நற்கிரிகளை மற்றவர்களுக்கு செய்வோம். தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு விசுவாச குடும்பத்தால் எவ்வளவோ பிள்ளைகள் படிக்க முடியாதபடி அவர்கள் படிப்பு
கண்டினியூ பண்ண முடியாதபடி பணத்து நிமித்தமாக தடைபட்டு பார்க்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்வோம். நம்முடைய கைகளை அவர்களுக்கு திறப்போம். அந்த குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்வோம். படிக்கும் வசதி இல்லாத பிள்ளைகளை படிக்க வைப்போம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம். ட்ரீட்மெண்ட் தேவையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆஸ்பத்திரிகளில் போய் அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்கள் வியாதிகளிலிருந்து குணமடைவதற்கு அவர்களுக்கு ஜெபிப்போம். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். எபிரேயர் 13 வாசிக்கும், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பள்ளிகளை நாம் செலுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார். அவர் நம்மேல் பிரியமா இருக்கும் பொழுது நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். கொர்நேலியுவை பொறுத்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்ல கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஜனங்களுக்கு நன்மைகளையும் தான தர்மங்களை பண்ணி கொண்டுதான் என்ற கர்த்தராகிய தேவன் அவரை சந்தித்தார், அவரை மீட்டு கொண்டார், ரட்சித்தார், குடும்பத்தார் முழுவதையும் ரட்சித்தார். அதே போல அவருக்கு தரிசனம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கூட அவர் உதவி செய்கிறார். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும்படி அவர் நமக்கு பணத்தை தருகிறார், நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி நம்முடைய மனதை அவர் ஏவி எழுப்புகிறார். நமக்கு அன்புள்ள இருதயத்தை அவர் கொடுக்கிறார். நமக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த காலங்களில் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம். கர்த்தருக்கு ஒரு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் கேட்ட வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, நீர் எங்களை நற்கிரிகளை செய்வதற்கு சிருஷ்டித்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் உணர்ந்து எங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய, மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்ண, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு எங்கள் பணங்களை கொடுக்க சுவாமி நீங்கள் எங்கள் கைகளை பலப்படுத்துங்க. எங்கள் தேவைகளை சந்திங்க. மற்றவர்கள் தேவைகளை சந்திப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு எங்கள் கைகளை பலப்படுத்தி மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கும்படி கர்த்தராகிய தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.